Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டது தான் இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட க்ளே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 5 ஸ்டிக் போல் இந்த பாட்டிலில் நான் இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பட்டை மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோரோட ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டிலோட ஷேப் வந்து வளைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து இந்த இடத்துல ஒட்டினா கொஞ்சம் புடைப்பாக தெரியும். அதனால நம்ம இந்த ஃபோம் ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டும் போது நமக்கு தேவையான அந்த ஷேப்க்கு அழகாக வளைச்சி ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபெவிகால் கூட நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரால் ஒரு லேயர் போல் கவர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூவோட கோட்டிங் வந்து நம்ம இந்த பாட்டில் மேலே பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன கலர் கொடுத்தாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த டோரை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவுமே நான் வந்து இந்த டிஷ்யூ வந்து கோட்டிங் பண்ணிட்டேன். அடுத்து இந்த டோருக்கு நேராக இந்த மேல் சைடில் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து இந்த கிளாஸ் பாட்டில் தெரிகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரியான சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மெல்லிசான அட்டை இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு பட்டையாக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா ஃபேப் பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபோம் ஷீட் எல்லாமே இந்த பாட்டிலை சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். என்ன மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கல்லால் கட்டின ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஒரு ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்து இன்னொன்று ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் அந்த கேப்புக்கு அந்த மிடில் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாகவுமே இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம இதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னாக்கா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மெல்லிசான அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையை கூட இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போது மேக்ஸிமம் இந்த பாட்டிலை வந்து கவர் பண்ணியாச்சு. அந்தந்த கேப்புக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் வந்து சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. ஈவனாக இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 கார்ட்போர்ட் அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாட்டிலோட இந்த மேலே வந்து நம்ம இதை வந்து கூரை மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் அந்த பாட்டிலுக்குள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக நம்ம வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். 2 அட்டையும் ஒத்தா மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம இந்த பாட்டிலோட இந்த மேல் சைடில் ஒட்ட போகிறோம். இதை ஒட்டுறதுக்கும் ஹார்ட் க்ளூ தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டையை ஒட்டிட்டு அடுத்து இன்னொரு அட்டையை இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கூரை வந்து செட் பண்ணி ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளை வந்துட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் அந்த ஹாட் க்ளூ கன்னாலேயே பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து இது மேலே அப்படியே க்ளூவாலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபோம் ஷீட் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி அதுலேயே வந்து நம்ம ஜன்னல் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவான ஷேப் மேல் சைடில் கட் பண்ணிவிட்டு விண்டோவுக்கு குட்டி குட்டியாக மிடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல் மாதிரி கட்டமாக போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம 2 கட் பண்ணி இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். மிடில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த டோர் எல்லாமே ஹைலைட் பண்ணுற மாதிரி ஜல்லிக்கல்லை யூஸ் பண்ணி இந்த டோர் சைடு ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் மேலேயுமே நம்ம வந்து ஜல்லிக்கல்லை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ஜல்லிக்கல் இல்லை கூழாங்கல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதவுக்கு அந்த கதவோட அந்த பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஒன்று
நம்ம இந்த ஃபோம் ஷீட் மேலே ஒட்டுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கதவுல அந்த ஆணி அடித்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சருக்காக வேண்டிதான். இப்போ வந்து ஒரு தாப்பால் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பெண்ட் பண்ணி ஒட்டி விடுறேன். அடுத்து வந்து ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஒட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு தாப்பால் வந்து அந்த இடத்துல இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே ஒரு 2 துவரம் பருப்பை சின்ன சின்ன துவரம் பருப்பாக பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ டோர் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. மிடில் வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி ஒன்று க்ளேயில் செஞ்சது காஞ்சி போயிருக்கு. அதை வந்து நான் இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கோர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கார்ட்போர்ட் கூரை மேலே நம்ம வந்து டிஷ்யூ லேயர் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒயிட் ஃபெவிகால் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் இந்த டிஷ்யூ வந்து இது மேலே ஒட்டி விட்டுக்கலாம். அதுவுமே ஒட்டி ஆச்சு. ஃபைனல் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ண போகிறோம். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா எல்லோ கலரோட நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே அடித்து விட போகிறேன். அது வந்து எதுக்காகனா அந்த ஒரு ஃபோம் ஷீட்டுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்புக்காக தான் வேண்டி நம்ம வந்து இந்த எல்லோ கலர் வந்து அடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூரைக்கு எல்லாமே இந்த ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம். ப்ரௌன் இல்லை ரெட் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது அடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அதே பிராண்டு தான். ஃபெவிக்ரில் கம்பெனியில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டிலுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சில் தொட்டுக்கோங்க. ஸ்பாஞ்சில் தொட்டுட்டு நம்ம அப்படியே ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு அந்த கல்லால் கட்டின அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். கல் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ ரொம்ப வந்து அழுத்தி அடிச்சிங்கனாக்கா உள்ளுக்குள்ளே அந்த நம்ம ஒரு எல்லோ கலர் கோட்டிங் வந்து பெயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் போய்ட்டு மிங்கிள் ஆகிடும். அதனால் மேலோட்டமாக இந்த ஆரஞ்சு கலரை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபோம் ஷீட் மேலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். உள்ளிருந்து எல்லோ கலர் தெரியுது கேப்பில் இருந்து. பார்க்கும்போது வந்து கல்லை வச்சு கட்டினா மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த டோர் அப்புறம் இந்த கற்கள் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கற்களுக்கு எல்லாமே க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டாலிக், அதாவது ஒரு கிளிட்டரிங்காக இருக்க மாதிரியான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இந்த கற்களுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி ஆச்சு. டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரியான ஒரு பெயிண்டிங் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் மெயின்ட்டுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ தான் இருந்தது. டார்க் ப்ளூ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒயிட்டையும் டார்க் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைட்டான ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டோருக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ஆச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலருக்கு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றும் போது தான் பார்த்திங்கன்னா அதோட டோரோட அந்த லுக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த தாப்பாலுக்குமே வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு ரோஸ் ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட சுற்றி இந்த மாதிரி புல் இருக்கா மாதிரி க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கலரில் மெட்டாலிக் பவுடர் இருக்குது. அதை வந்து ஃபிங்கரால் தொட்டுட்டு நம்ம இந்த பிளாக் கலர் மேலே லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது வந்து நமக்கு இந்த டோரில் ஒரு ஆன்டிக் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய குட்டீஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க க்ளே இல்லாமல் கிராஃப்ட் போடுங்க அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட க்ளே யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகான ஒரு வீடு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாட்டில் கிராஃப்டில்.
இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி பாட்டில் கிராஃப்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.